பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் சொல்லி கூறப்பட்டுள்ளது. நம்மளுடைய தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை எந்த நேரத்துலனாலும் அவங்க கைவிட்டாலும் உங்களை சேர்ப்பதற்கு அவர் எப்படி இருக்காருன்னா வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வசனம் கூட இருக்கும், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பாலகனுக்கு இறங்காமல் இருந்தாலும் நான் அவங்கள நான் மறக்க மாட்டேன். அவள் ஸ்திரீயானவள் மறந்தாலுமே நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் கூறுவார். எனவே நாம் தைரியமாக இருப்போம். அவர் எல்லாம் வச்சு தகப்பனும் தாயும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாம் தைரியமாக எந்த இதை நீங்கள் பண்ணாலுமே, இளையகுமாரன் கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மனுஷன் தவறாக தான் போவார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னா அந்த தகப்பன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறான். வேலைக்காரனாக வரணும்னு நினைப்பான். ஆனால் அவனை என்ன பண்ணுவார், பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அதே போல் தான் நீங்கள் ஆண்டவருக்கு வராமல் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்கள் அவரையே நீங்கள் தப்பாக பேசியிருந்தாலும் அவர் உங்களை சேர்த்து கொள்வதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் தைரியமாக இயேசுக்கிட்ட வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் வச்சு மன்னித்து உங்களை சேர்த்து கொள்வதற்கு அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு பவர்ஃபுல்லான காடாக இருக்கார். அவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாருமே பார்த்துக்க வழி இல்லை நீங்கள் நினச்சாலுமே அவர் உங்களை சேர்த்து கொள்ள அவங்க தகப்பனும் தாயுமாக இருந்து அவர் உங்களை வழி நடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே தைரியமாக நீங்கள் அவர் மேலே நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. அவர் உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.